வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ மட்டும் என்னவா வெளிதானே நிக்க போற? அது இல்ல, நான் கவுன் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்துலயே நின்னுக்குருவேன். உங்களால நாள் பூரா நின்னுக்கே இருக்க முடியுமா? அவங்க சீக்கிரமா எந்திரிச்சு வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க இன்னும் இப்படி நடந்து வரத்தான் போறாங்க. நீங்க ஆரத்தி எடுத்து உள்ள அழைக்கத்தான் போறீங்க. அத்தை நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து உறங்குங்க. மாத்திரையை மட்டும் போட்டு. சரி. ஐயா அத்தை எதுக்கு அழுகுறீங்க? அவளை பார்க்கணும் போல இருக்குடே. அழுகாதீங்க, ஒன்னும் ஆகாது. அழுகாதீங்க அத்தை, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இப்ப சிரமம் தான் உங்களுக்கு. நீங்க வந்தாலும் நீங்க உள்ள போய் மாத்திரை போட்டு படுங்க. போங்க, நீங்க உள்ள போங்க, போயிட்டு வா. இப்படி அழுதுக்கே இருந்தா நான் எப்படி போறது? அதுக்கு இல்லடி. சரி உள்ள போங்க. அழுதுக்கே இருக்காதீங்க, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. வந்தாரன் சீக்கிரம். என்ன வெளியே நிக்காதீங்க. போங்க, வரேன். கடவுளே, என் மருமகளை சீக்கிரம் குணப்படுத்தும். நீதான் காப்பாத்தணும். அண்ணே என்னாச்சுண்ணே? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? குமார், இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா சரியா வராதுப்பா. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என் வீட்டுக்கு நான் போகணும்ப்பா. அண்ணே என்னண்ணே, எதுக்கு? அந்த வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா. என்னண்ணே, என்ன மேட்ரு? கதிரே, கல்யாண மண்டபத்தில் ஈஸ்வரி சம்பந்தப்பட்ட வீடியோவை அறிவிக்கிற சட்டத்தில் பிடுங்கி ஜன்னல் வழியா தூக்கி எறிய ஒருத்தர் தூக்கிட்டு ஓடினால, அதை அவன் பத்திரமா கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அந்த வீடியோ இந்த வீட்டில் இருக்கு. அது இப்போ என் கைக்கு வேணும். அண்ணா என்ன? நான் வேணா உள்ள போய் அடிச்சு உடச்சு எடுத்துட்டு வந்துட்டோமா? ஏப்பா, எப்படி போனாலும் உன்னால் அதை கண்டுபிடிச்சிக்க முடியாதுப்பா. சரி, அது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் கொண்டாடுறேன். இடத்தையே சொன்னாலும் உன்னால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ரொம்ப குழப்பமான இடத்துல பத்திரமா இருக்கட்டும்னு வச்சுட்டு வந்திருக்கேன். யாரா? அறிவக்கா. சொல்லு அறிவக்கா. ஏய், மாமாட்ட ஃபோன் கொடு. அப்படியே பேசி, ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன். மாமா, நம்ம பிளான் படி அதை நெய்யில் கலந்து விட்டுட்டேன். அங்கே போய் அவளுக்கு அதை மிக்ஸ் பண்ணிட்டாளுங்க, கண்டிப்பாக மாட்டுவாளுங்க. அண்ணே அப்படி மாட்டினதும் ஒரு 4 பேர் அனுப்பிச்சு வைப்போம்ண்ணே. அவங்க கடையை அடிச்சு நோக்கிடுவாங்கண்ணே. சித்தி, இது அப்பதான் தாளிக்கு சொன்னாங்களே, நானே பண்ணிடவா? ஏய் இல்ல இல்ல, அது நெய் ஜாஸ்தி ஆச்சுன்னா திகட்டும், நானே செஞ்சுக்கிறேன், நீ வச்சிரு. அக்கா சொல்லுங்கக்கா. ஆ ஆ சரி. ஆ சந்தோஷம்க்கா, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். ஆ நீங்க டாக்டர் பார்த்துட்டு திரும்ப போன் அடிங்க. சரிக்கா. சித்தி என்ன சித்தி? என்னாச்சு ஜனனி? அக்கா கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான். ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதோட சேர்த்து இன்னும் 2-3 டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்களா. அதை பார்த்துட்டு மருந்து மாற்றி கொடுப்பாங்களாம். முன்னைக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான். அந்த மருந்தும் போச்சுன்னா சீக்கிரம் குணமாயிரும்னு சொல்லியிருக்காங்களாம். நான் தான் சொன்னேன் இல்லக்கா, இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். உள்ளே வச்சிரு, பார்சல் வரும்போது பார்த்துக்கலாம். அங்கே இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஆத்தை ஆன்லைன் ஆர்டர். மேடம், ஆன்லைன் ஆர்டர். ஒரே நிமிஷம் அதை வந்துடுறேன். ஓகே மேடம்.